உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பொண்ணு விஷயத்துல அந்த டிரைவர் பையன் வசமா மாட்டுவான். சாமுண்டீஸ்வரி அவனை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு பார்த்தா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. கடைசியில பிளான் போட்ட சிவனாண்டியே ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சு. அந்த டிரைவருக்கு எதிரா என்ன பிளான் பண்ணாலும் அதை அவன் ஈஸியா உடைச்சு வெளியே வந்துட்டானே. அவனை என்ன பண்ணா வீட்டை விட்டு துரத்த முடியும்னு ஒன்னும் புரியலையே. அவனுக்கு அந்த சாமுண்டீஸ்வரியோட சப்போர்ட் இருக்கனாலதான் நம்மளால அவனை எதுவுமே செய்ய முடியல. ஊர் முழுக்க அவனுக்கும் ரேவதிக்கும் காதல் இருக்குன்னு எழுதி வச்சோம். அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி கோபமாகி அவனை வீட்டை விட்டு துரத்துவான்னு பார்த்தா அதை பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுட்டான். மண்டபத்துல உன்னை கட்டையால தாக்குனது அவன் தானே சொன்னப்பவும் அவனை வீட்டை விட்டு துரத்தல. இப்ப இந்த பொண்ணு மேட்டர்லயும் அவன் தப்பிச்சிட்டான். அவன் ஒரு தீரா தலைவலியா இருக்கான். இப்படியே போனா நான் ரேவதி கழுத்துல தாலி கட்டுறது கஷ்டம்தான். அந்த டிரைவருக்கும் ரேவதி மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை மண்டபத்துல வச்சு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது பிளான் வச்சிருப்பானோ? நீ சொல்ற மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குடா. அவன் சாமுண்டீஸ்வரி வீட்லயே இருந்து அந்த அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கான். அவனை அந்த அம்மாவும் ரொம்ப நம்புறாங்க. நிச்சயத்தப்போ நீ காணாம போனல, அவனைதான் மாப்பிள்ளைய எதுக்கு பார்த்தாங்க அப்போ. அதே மாதிரி இந்த கல்யாணத்திலயும் உன்னை ஏதாவது பண்ணி மறைச்சு வச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த அம்மா அவனையே தாலி கட்ட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் கூட பண்ணலாம். அப்போ ரேவதியோட என் கல்யாணம் நடக்காதா? அந்த டிரைவர் தான் ரேவதி கழுத்துல தாலி கட்டுவானா? அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா என்ன? இருந்தாலும் அவனால எப்பவுமே ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்ல வரேன். இவன் ஒரு பக்கம் பிரச்சனைனா அந்த டாக்டர் நமக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காங்க. என்ன பண்றது? இங்க பாரு, அந்த டாக்டருக்கு பார்வை பிரச்சனை இருக்கு. அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க பார்வை சரியாகிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆனா ரேவதி மட்டும் மனசு மாறாம பாத்துக்கணும். ரேவதிய மனசு மாற போறா? நாம அவளை பாக்குறப்பெல்லாம் அந்த டிரைவரை பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனால கல்யாணத்துல பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் அவ அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருப்பா. அதுவும் சரிதான். அதோட அவ ஒரு குழந்தைய தத்த எடுக்கிறதா சொன்னால, அதுக்கு நாம சம்மதம் சொல்லிருக்கோம். அதுல அவளுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனால நீயும் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவகிட்ட பேசு. அப்பதான் இன்னும் அவளுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் கூடும். ஒருவேளை அவன் நம்மள பத்தின உண்மைய ரேவதி கிட்ட போட்டு கொடுத்தாலும் அவன் நம்ப மாட்டான். அப்பதான் இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரி, நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். எப்படியோ ரேவதியோட என் கல்யாணம் நடந்து அவ சொத்தெல்லாம் நமக்கு வந்தா சரி. என்னையா போன் போட்டு உடனே வாங்கன்னு சொன்னேன்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாமா, முக்கியமான விஷயம் தான். நாளைக்கு நீ ரேவதிய பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் கார்த்திக்காக. என்னையா சொல்ற? நான் உங்க வீட்டுக்கு வந்து ரேவதிய அதுவும் கார்த்திக்கு பொண்ணு கேட்டு வர சொல்ற? ஏமா, ஏன் இவ்வளவு பயப்படுற? தைரியமா வாமா, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பப்பா, ஆனா பொண்ணு கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பார்த்தாவே 1000 ஆட்டம் ஆடி விட்டுருவாளே. அதுவும் பொண்ணு கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஏய்யா ஏதாவது பிரச்சனை கிச்சனை வந்துட போதுப்பா. பட்டமேம்மா, அவளுக்கு பயந்து பயந்தே 25 வருஷமா உங்களையும் அப்பாவையும் பார்க்காம இருந்துட்டேன். தங்கச்சி, அவ புருஷன், பிள்ளைங்கன்னு எந்த உறவை பத்தியும் தெரிஞ்சுக்காம இருந்துட்டப்பா. அம்மா, என்னால பிரிஞ்ச இந்த குடும்பம் என் பொண்ணால ஒண்ணு சேரணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் வயசாயிட்டே இருக்குமா. இனிமேலும் உறவுகளெல்லாம் பிரிஞ்சு வாழற சக்தி எனக்கு இல்லம்மா. நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுறோம்மா. ஹாய் அங்கிள், how are you? ஹாய், ஐம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்கிள், நான் தான் எப்பவும் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அப்படியா? நைஸ். தேங்க் யூ அங்கிள். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க அங்கிள், வாங்க. மேடம். யாரு? நான் சாமுண்டீஸ்வரி மேடமோட டிரைவர். ஓ, நீங்களா?
சாமுண்டீஸ்வரி வந்திருக்காளா? இல்ல மேடம், அவங்க வரல. நான் மட்டும் தான் வந்தேன். அவங்க தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆ, ஒரு பிரச்சனையும் இல்ல. பார்வை பிரச்சனை சரியாயிட்டே வருது. இன்னும் 2 நாள்ல கட்டை அவுத்துலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கட்டை ரிமூவ் பண்ணிட்டா முழுசா பார்வை கிடைச்சிரும். சரிங்க மேடம், நீங்க சீக்கிரமே குணமாகணுன்றது தான் என்னோட ஆசையும். சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்ப வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி? மார்ச் 5 மேடம். அப்படியா? அதுக்குள்ள நான் கம்ப்ளீட்டா குணமாயிடுவேன். ரேவதி கல்யாணத்தை முத வரிசையில உட்கார்ந்து பார்த்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணணும். என்னப்பா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை மேடம், உங்க கண்ணு கட்ட பிரிச்சதும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்ப்பா? இல்ல மேடம், உங்களுக்கு பார்வை சரியாகட்டும், நான் அப்ப வந்து பேசுறேன். அப்பதான் சரியா இருக்கும். சரிப்பா, கட்டை ரிமூவ் பண்ணதும் தகவல் சொல்றேன். சரிங்க மேடம், தேங்க்ஸ். நீங்க உடம்ப பாத்துக்கங்க. சரிப்பா. பை அங்கிள். சாமுண்டீஸ்வரி, நில்லு. உன்னை யார் இங்க வர சொன்னது? வெளியே போ. யார் வர சொல்லணும்? ஒருத்தர் சொல்லிதான் நான் இங்க வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன வில்லங்கம் பண்ண வந்திருக்கியா? இது ஏன் வீடு. யாரு நினைச்சாலும் இங்க உடனே தட்ட தூக்கிட்டு வந்துட முடியாது. நான் சொல்லணும், என்னோட அனுமதி வேணும். அது இல்லாம இங்க யாரும் வர முடியாது. இது ஏன் இடம். இங்க நீ மட்டும் இல்ல, என் புள்ள இருக்கிறான், என் பேத்திங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா அசிங்கமாயிடும். இப்படி வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. நான் ஒண்ணும் இந்த அம்மாவை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கலையே. தானா வந்து அவமானப்பட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல வெளியே போ சொல்லுங்க. முடியாது, இது என் புள்ள வீடு. இங்க நான் வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன 25 வருஷம் கழிச்சு உரிமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. நான் ஏதாவது செய்யறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.